அதுக்காக தான் இவ்வளோ நேரம் உட்காந்து அம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். ஏம்மா சோஃபாவில் உட்காராம கீழே உட்காந்துருக்கீங்க? காலையிலேருந்து அடுப்படியில் நின்றுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன்லம்மா, அதுதான் கொஞ்சம் கால் வலியாக இருந்துச்சு. சோஃபாவில் உட்காந்தா காலை தொங்க போட்டு உட்காரணும், அதுதான் அப்படியே காலை நீட்டு கீழே உட்காந்துட்டேன். சரிங்கம்மா, நான் போய் கை காலம் கழுவிட்டு வரேன். எம்மா, நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்க சொன்னேன்ல, வச்சிங்களா? இருக்குமாக்கா, உள்ளே போய் சமையல் கட்டில் பாரு. ஐயா ஜாலி ஜாலி. ஏய், அப்படியே போய் எடுத்து சாப்பிடாம கை காலெலாம் நல்லா கழுவிட்டு போய் சாப்பிடு. என்ன என்ன ஐட்டங்களோ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செய்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே எனக்கு தான். எங்கே இருக்கு இந்த இருக்கு. சத்யா, இங்கே பட்டியா? நான் உனக்கு தரமாட்டேனே, நானா ஃபுல்லாக சாப்பிடுவேன், அப்படியே எனக்கு தான். எனக்கு கொடு சோனி. தரமாட்டேன் போட்டி. அம்மா அம்மா, ஏன் என்ன பாருங்கம்மா, தின்பண்டத்தை எல்லாத்தையுமே அவளே தான் சாப்பிடுவாள், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறா. வந்தோடனே 2 பேரும் ஆரம்பிச்சிட்டிங்களா? வந்தேன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடுட்டி. போம்மா, சமையல் கட்டில் போய் நான் எடுத்துக்கிட்டு வருவேனா? இவன் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் எடுத்துகிட்டு வந்து தான் இவளுக்கு கொடுக்கணுமா? போம்மா, நான் தரமாட்டேன். 2 பேருக்கும் சேர்த்து தான் சமைச்சு வச்சேன். இப்போ நீ கொடுக்குறியா இல்லை வாரியல் எடுத்துகிட்டு வரட்டுமா? இந்தாப்ப. எப்படி எம்மா, நீ தூங்கி எழுந்துட்டியாம்மா? வா செல்வி, நான் அப்பளே எழுந்திரிச்சிட்டேம்மா. புரண்டு படுத்தேம்மா, தூக்கமே வரல, அதான் எழுந்திரிச்சு உட்காந்துருக்கேன். நீ நல்லா தூங்குனியா? ஆமாம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மத்தியானம் தூங்குனேன். ஏம்மா, மணி எத்தனை இருக்கும்? மணி 4 ஆச்சுட்டி. 4 மணி ஆச்சா? நல்லா தூங்கிட்டேம்மா, எழுந்திருக்கவே முடியல. ஏதாவது சாப்பிட்றியா மக்கா? உன் மதினி கறியை எடுத்துகிட்டு வர சொல்லவா? யாரு, அவளையா? ஏம்மா, நான் வந்திருக்கேன்னு நீ கோழி வாங்கிட்டு வர சொன்ன, அவள் எங்கேயோ போய் கதை விட்டுட்டு கோழி இல்லைன்னு கோழி போட்ட முட்டையை வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு கொடுத்தா. நீ இப்போ வேற ஏதாவது சொல்லி அவள் வெளியில் போனால் நைட்டு சாப்பாட்டுக்கு தான் வருவா. ஒன்றும் வேணாம்மா. அது இல்லைம்மா, நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துட்டு சரியாக கவனிக்கலை அப்படின்னு மருமகனுக்கு தெரிஞ்சா நாளை பின்னைக்கு அவர் உன்னை இங்கே அனுப்ப மாட்டார். அதுக்கு தாம்மா சொல்கிறேன், நீ இரு. வீட்டுக்கு வந்த நாத்தனார் கறியை கவனிக்காமல் அவளுக்கு என்ன வேலை? சின்ன பொண்ணே. ஐயா, இப்போ தான் மத்தியானம் சோறு பொங்கி இவாளுக்கும் இவன் மகளுக்கும் கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வந்து கொஞ்சம் நேரம் படுக்கலாம்னு படுக்க விட்றாங்களா? சின்ன பொண்ணு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் நேரம் நீட்டி நிமிட வேண்டியது தானே, இப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா. இப்போ நம்ம போகல அப்படின்னா உள்ளே வந்து கத்த ஆரம்பிச்சிடுவா, நம்மளே போயிடுவோம். ஏத்தே, என்னத்தே கூப்பிட்டீங்களா? எவ்வளோ நேரமாக கூப்பிடுறேன், இப்போ தான் வர்றேன். இது வந்து சரியாக கேட்கலத்தே. எப்படி கேட்கும்? கேட்காதில்ல. நல்லா தின்னுட்டு மலைப்பாம்பு மாதிரி ஜீரணமாகாமல் படுத்திருப்ப. ஏத்தே, இப்போ தான் உங்களுக்கும் உங்கள் மகளுக்கும் சமைச்சு கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு போய் படுத்தேன். அது பொறுக்க முடியாமல் அதுக்குள்ளே கூப்பிட்டுட்டீங்க. உங்ககிட்ட கதையெல்லாம் யாரும் இங்கே கேட்கல. போய் பின்னாடி வாழை மரத்தில் காய் இருந்தால் பறித்து வாழைக்காய் பஜ்ஜி சுட்டு நல்லா மணக்க 2 காப்பி போட்டு எடுத்துகிட்டு வாப்போ. அம்மா, உன் மகளும் இப்போ தானே சாப்பிட்டுச்சுங்க, ஒரு 2 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே வயிறு பசிச்சிருச்சா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், மலை மாடு கணக்காக நிற்கிற? அது வந்துட்டு மலைப்பாம்போட சீக்கிரமாக உங்கள் 2 பேருக்கும் செரிமானம் ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மதினி, என்ன இப்படி பேசுறீங்க? ஏன் செல்வி, நான் நல்லா தானே பேசுகிறேன். நான் பேசல எதுவும் உங்கள் அம்மாவுக்கு மாதிரி வாய் கோணிக்குதோ? சின்ன பொண்ணு, என்னத்தே? ஒழுங்கா போயிரு சொல்லிட்டேன். ஏன் மதினி, எங்கள் அம்மாவை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசுறீங்க? அவங்க உங்கள் மாமியார் ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்குது செல்வி, நான் எதையும் மனசில் வச்சுக்காம பேசுகிறேன் பார்த்துக்க. ஆனால் ஒரு சிலர் இருக்காளுங்க, மாமியார் முன்னாடி எத்தேன்ட்டு அவள் இல்லாதப்போ வெளியில் என் மாமியார் என்னை இப்படி குடும்பப்படுத்துறா தெரியுமா அப்படின்னு நல்லவ வேஷம் போடுவாளுங்க. அவள் வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் செல்வி. இரு என்னையா சாட மாடியா பேசுகிற? இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே என்னென்ன வேலை பார்த்து விட்றேன்னு பாரு. என்ன செல்வி, எதை யோசிக்கிறாப்புல இருக்கே? ஒன்றும் இல்லை மதினி, சும்மா தான். சரி தே, நான் போய் வாழைக்காயை பறிச்சு செய்கிறேன். அதை போனியாக வச்சுக்கிட்டு இருக்காதிங்க, பறிச்சு கண்டிப்பாக செஞ்சு கொண்டு வரேன். எம்மா, பாத்தியாம்மா இவன் எப்படி பேசிட்டு போகிறான்னு? எல்லாம் நீ கொடுக்குற இடம் தாம்மா காரணம். என்னடி பண்ண சொல்கிற? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறான். அவளுக்கு கீழே நம்ம இறங்கி போய் பேச முடிய மாட்டேங்குது. நான் அவன்கிட்ட சொன்னால் அவன் ஏதாவது கோச்சுக்குவானு நினச்சி சொல்கிறதே இல்லை. நீ விடுமா, அதான் நான் வந்துட்டேன்ல, நான் சொல்கிறபடி இனிமேல் நீ கேளு. சரி டி, பாப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க?
எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. வீடியோவில் என்னோட மாமியார் கேரக்டரில் மாற்றப்பட்டுள்ளது. இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ போட உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.